சேலத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி மற்றும் இடியுடன் பெய்த கனமழையை தொடர்ந்து வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் ஜூன் 10ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதி 10 மாவட்டங்களிலும் 12ஆம் தேதி 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சேலத்தில் திடீரென நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்தனர். சேலம் மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு, சூரமங்கலம், கொண்டலம்பட்டி, அஸ்தமம்பட்டி, பழைய பேருந்து நிலையம், அம்மாப்பேட்டை, தாத்தாக்காப்பட்டி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும், காடையாம்பட்டி, ஓமலூர், தாரமங்கலம், அயோத்திப்பட்டினம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் மாநகரின் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சூறைக்காற்று காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் மண் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் மாநகரின் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கின. கடந்த 1 வாரத்திற்கு மேலாக பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.